வணக்கம். ஆ இப்ப தமிழ்நாட்டுல 4 நாளா பிரீத்தி தேவி அப்படின்ற ஒரு மர்மமான மரணத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பெருசா மீடியாஸ்ல எதுவும் பேசப்படல. இப்போ ஒரு 4 நாளாவே. அதனால தான் யூடியூப நம்பி வந்திருக்கோம். ஸோ எண்டு வர பாருங்க. ஆ எப்படி வந்து இந்த இஷ்யூ வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்புறமேட்டு எப்படி ஒரு பொண்ணு மேல திருப்பி வந்து அந்த பழிய போடுறாங்க அப்படின்றது எண்டு வர பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது. ஸோ பிரீத்தி தேவி பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்க பாளையங்கோட்டை பக்கத்தில வீரமணிக்கப்புரம் அப்படின்னு ஒரு ஊர்ல தான் அவங்க அங்க தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ வந்து சேது பாஸ்கரா காலேஜ் காரைக்குடியில இருக்கு. அங்க தான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. பிஎஸ்சி அக்ரி 3ஆம் வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது 7ஆம் தேதி காலைல 9:15க்கு. உங்க பொண்ணு வந்து 4வது மாடியிலேருந்து குதிச்சுட்டாங்க. அதனால நாங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள வந்து நாங்க வந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையில இருக்குல்ல, அங்க வந்து நாங்க சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பிரீத்தியோட அப்பா வந்து சுமார் 1:30 மணிக்கு போய் அங்க போய் பார்க்குறாங்க. அவளுக்கு அங்க வந்து ஐசியூல வந்து வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டு இருக்காங்க. கால்ல பார்த்தீங்க அப்படின்னா, கால்ல கட்டு போடாம லைக் வந்து அவங்களோட கால் எலும்பு முறிவுலாம் வெளில தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து நைட் ஓரளவு ஓகேவா இருந்தாங்க. அப்புறம் காலையில 8ஆம் தேதி காலை ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு வந்து பல்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 10:30க்கு அப்புறம், அது 10:30க்கு அப்புறமே வந்து ஃபர்ஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்தது. அப்புறமேட்டு 2வது கார்டியாக் அரெஸ்ட் வந்தது. அதுல அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இறந்த டைம் பார்த்தீங்கன்னா, சுமார் 2:46 மதியானம் பிஎம் போல அவங்க இறந்திருக்காங்க. ஸோ பிரீத்தி தேவி பாடியை நாங்கள் ஒப்படைச்சதுக்கப்புறம் ஜிஹெச்ல ஒப்படைச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு கல்லல் இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரேம் பண்ண வச்சிருந்த ஒரு பேப்பர் எடுத்து வந்து எங்க கைப்பட நீங்க எழுதணும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல நாங்க எழுதணும். ஸோ எழுதும் போது எங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்தது. என்ன இது வந்து காலேஜ் பேரே மென்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல வந்து அவர் என்ன எழுதி அவர் சொல்றதை எழுதியிருந்தோம் அப்படின்னா, இது மாதிரி எங்களுக்கும் புகார் கொடுத்துருக்கோம். இது மாதிரி எங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்ட்டு. பட் ஆனா எங்களுக்கு அப்படி வேணாம். எங்களுக்கு தேவைப்பட்டது என்ன அப்படின்னா, இது மாதிரி கல்லூரி நிர்வாகம் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க எழுதணும்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனா அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து பெருசா உடன்படல. அதுக்கப்புறமேட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து சைன் போட்டோம். ஸோ அடுத்த நாள் வந்து 9ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. இந்த எஃப்ஐஆர் காப்பி மேல இதெல்லாமே வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருந்தனால நாங்க ஒரு லீகல் சப்போர்ட்ட முதல்ல நாடுனோம் போயிட்டு. அவங்க நெறைய விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சரி அவங்க சப்போர்ட்டோட நாங்க வந்து மார்ச்சரிக்கு போறோம். மார்ச்சரி போற வரைக்குமே எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி அவங்க அப்பா கையில குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமேட்டு அவங்க லீகல் சப்போர்ட்ல அவங்க ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க கேட்கறாங்க. இன்னும் எஃப்ஐஆரே குடுக்கலையா அப்படின்னதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எஃப்ஐஆரே வந்து குடுக்குறாங்க. அப்பதான் எங்களுக்கே தெரியுது, நாங்க எழுதுனது அவர் சொல்ல சொல்ல எழுதின விஷயத்த வந்து எஃப்ஐஆர் காப்பியா அவங்க போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ பொதுவா எஃப்ஐஆர் காப்பி யார்ட்ட வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு? லோக்கல் அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல படிக்குது. இப்போ லோக்கல் கார்டியன் யாரு? முதல்ல வார்டனா இருக்கணும், இல்ல வந்து காலேஜ் மேனேஜ்மென்ட்டா இருக்கணும். அவங்க சைடுல தானே இது மாதிரி பொண்ணு குதிச்சிட்டான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் வாங்குவாங்க. ஆனா நாங்க எங்க சம்பவமே எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் எழுதி எங்கள்ட்ட வந்து கையெழுத்து எங்களுக்கு இதுல இருந்தே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட்டும் அவங்க பக்கத்திலேயே இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சார் ஆச்சு இப்படி ஆயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொண்ணு வந்து நைட்டு ஃபுல்லா ஃபோன் பேசும். காலையில இது மாதிரி வந்து காலேஜுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. லேட்டா தான் வரும் இப்படின்னு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷமா பேரண்ட்ஸ்க்கு இது சொல்லவே இல்ல. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? திருப்பி திருப்பி அந்த பொண்ணு மேலேயே பழிய போடுறதுக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க வந்து வார்டன் வார்டன் எதுக்கு இருக்காங்க? வார்டன் வந்து நைட் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வரணும். அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். இது பண்றது தான் வார்டன் இருக்காங்க. காலேஜ்ல ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சு இது மாதிரி பொண்ணு இந்த இந்த அட்டன் லீவ் எடுத்திருக்கா. இது மாதிரி வரல, இன்னைக்கு வரல, அன்னைக்கு வரல. இத சொல்றது தானே காலேஜ் இருக்கு. 3 வருஷம் சொல்லாதவங்க அவ செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ எங்களுக்கு இந்த மரணத்த வந்து பயங்கர சந்தேகம் இருந்தது. இப்ப என்னன்னா, நான் வந்து அந்த 2 காலேஜ்ல இருக்க அந்த ரூம்மேட்ஸ்ட்ட பேச முடிஞ்சது என்னால. அவங்கள்ட்ட கேட்கும்போது, இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிரீத்தி தேவி வந்து காலையில அதிகாலை வந்து அந்த கீய எடுத்துட்டு போயிட்டு, மாடியில போயிட்டு 4ஆம் மாடியில போய் குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இத எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, அவங்களால அத சொல்ல முடியல. ஏன்னா சிசிடிவி கிடையாது காலேஜ்லயே அந்த இடத்துல. ஆனா இவங்களா ஒரு ஃப்ரேம் பண்ணி சொல்றாங்க. ஆனா நான் இத தெரிஞ்சு அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் கேட்கிறேன் நானு. அம்மா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கீ இந்த கொத்து சாவி இதுல தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்குமே அப்படின்னு கேட்டா, எங்க யாருக்குமே தெரியாது அப்படின்றத அந்த 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க. காலேஜ்ல உள்ள எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா, அந்த அந்த ரூம் அந்த மேல இருக்க 4வது ஃப்ளோருக்கு வந்து போறதுக்கு பூட்டியே கிடக்குது ரொம்ப நாளாவே. அத பத்தி தெரியாதுன்னே சொல்றாங்க. அப்ப எப்படி பிரீத்தி தேவிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும்? அவங்க 4வது ஃப்ளோர் கீ வந்து இவங்க கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஆனா இவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க இருந்து போய் மேல போய் எடுத்து குதிச்சா அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க எல்லாமே. ஸோ இதே மாதிரியே நிறைய சந்தேகங்கள் இருந்தது. என்னன்னா அதே மாதிரியே அவ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வார்டனு, ஆயம்மா, அப்புறமேட்டு இவங்க செக்யூரிட்டி இவங்கலாம் வந்திருந்தாங்க. 2ஆம் நாள் அவங்க யாரும் வரல. வெறும் ஒரு ஸ்டாஃப் மட்டும் வந்திருந்தாங்க.
ஆனா அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டேன், நான் மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது வராங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். வந்துட்டு இருக்காங்க மேம், கரஸ்பாண்ட் மேம் வந்துட்டு இருக்காங்க காலையில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கரஸ்பாண்ட் மேம் எப்போ வந்தாங்க அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் அவ 2:46க்கு இறக்குறா, பாடியை கீழே கொண்டு வராங்க, அவங்க எல்லாம் 10 பேர் நிக்கிறாங்க. எனக்கு புரியல, காரைக்குடில இருந்து எப்படி வந்து 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்தாங்க, இல்ல அரை மணி நேரத்துல வந்து சேர்ந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்ப இவங்க எங்கேயோ இங்கதான் இருந்திருக்காங்க. அப்ப ஏன் வந்து பிரீத்தி தேவி வந்து பார்க்கவே இல்லை? மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வெறும் ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் அங்க இருந்தாங்க. இப்ப இது எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தேகமா வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இப்போ வந்து எஃப்ஐஆரும் ஒழுங்கா போடல இவங்க. ஏன்னா எஃப்ஐஆர் காப்பியில வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் யாருன்னா காலேஜ், ஆனா அவங்க பேரையும் அதுல சேர்க்கல. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய கோல்மால் வேலை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள சுத்தி இருக்கனால எங்களுக்கு வந்து பயங்கர சந்தேகமா இருக்கு. அது போக நேத்து நைட்டு தான் வந்து நாங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்தோம். டெத் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல டெத் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணிருக்க டைம், டேட் ஆஃப் அட்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா 6 மணின்னு போட்டிருக்காங்க. ஆனா குளோபல் ஹாஸ்பிட்டல்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 10:30 போல 10:15 போல டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ பிரீத்தி தேவி வச்சு 5 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல பாருங்க, இதுல அவங்க போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ்ல வந்து 10:15க்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 10:15க்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் ஹாஸ்பிட்டல்லுமே ஒரு இசிஜி எடுத்திருக்காங்க. அந்த இசிஜில ஒரு நேம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இது இவங்க ஒரு டெம்ப்ளேட்டா கூட வச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டா கூட வச்சிருக்கலாம். ஒரு நேம் மென்ஷன், இவ்வளவு சீரியஸான ஒரு கேஸ் குதிச்சிட்டான்ட்டு அதுல கூட இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த மீனாட்சி மிஷன்லயுமா இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருப்பாங்க இந்த ஒரு கேஸ்ல. 6 மணிக்கு போடுறாங்க, 6:09ன்னு போடுறாங்க. மீன் பிரீத்தியோட அப்பா போய் பார்த்ததே வந்து 1:30க்கு போய் பார்த்திருக்காரு. அப்ப எப்படி இவங்க வந்து 6 மணின்னு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது கிளியரா இதுல இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இதுல அட்டாச் பண்றேன், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்ப எங்களோட பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து இப்போ இங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா லாஸ்டா வந்து ஐஜி கிட்ட போய் எங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் மேல எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இவர் வந்து எல்லா விஷயம் மாத்தி மாத்தி சொல்றாரு, மாத்தி மாத்தி பண்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து நான் வந்து இன்னொரு தலைமையை அமைக்கிறேன்னு சொன்னாரு. அதே மாதிரியே இன்னொரு தலைமையை அமைச்சிட்டாரு நேத்தே. ஆனா நேத்து அனுப்பிச்சு இன்ன வரைக்குமே ஒரு நாள் 1.5 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மூவ்மெண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியல. ஸ்டில் எங்களுக்கு வந்து இந்த கேஸ் பத்தி ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குது, யாரையா பிடிச்சிருக்காங்களா, என்ன பண்றாங்க, ஒரு அப்டேட்டும் இல்ல. இன்னமும் பாடி மதுரையிலே தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து இவ எப்படி இறந்தா அப்படின்ற அந்த ஒரு சொல்யூஷன் தான். எப்படி இறந்தானே தெரியாம நாங்க எப்படி அவளோட வாங்குறது? எங்களுக்கு இது எல்லாமே உங்க டேட் மாத்தி கொடுத்தது, டைம் மாத்தி கொடுத்தது, எஃப்ஐஆர் காப்பியில எப்படி ஃப்ராட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து, அதை மூடி மறைக்க தான் பாக்குறாங்க அப்படின்றத எங்களுக்கு ஒரு முழுசாவே எங்களுக்கு தெரியுது. அதனால எங்களுக்கு வந்து ஒரு சிபிசிஐடி விசாரணை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து வீரமணிக்கபுரத்துல உள்ளூர் போராட்டம் 4 நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமைதியான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு போயிட்டு கலெக்டருக்கு போயிட்டு மனு கொடுத்தோம், கமிஷனருக்கு போய் மனு கொடுத்தோம். 2 பேர் திருநெல்வேலி கலெக்டர், கமிஷனரு. அது போக நாங்க வந்து சிஎம் முதலமைச்சருக்கும் நாங்க வந்து மனு சென்ட் பண்ணியிருக்கோம், உள்துறை அமைச்சருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5-6 துறைக்கு நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து சிபிசிஐடி உத்தரவிட்டா இந்த கேஸ் நல்லா நடக்கும்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் தென் பிரீத்தி மேல அவ்வளோ சொன்னாங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து.